நம்ம கேட்குற எல்லா கேள்விக்கும் ChatGPT கரெக்டான ஆன்சர் கொடுக்குதோ இல்லையோ, பட் ஃபேக் ஸ்மைலோட ஒரு பாசிஃபையிங்கான ஆன்சர் கொடுக்கும். அந்த மாதிரிலாம் ஆன்சர் கொடுக்காம நான் கேட்குற கேள்விக்கு எக்ஸாக்டான ஆன்சர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த ஒரு 5 ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. கரெக்டான ஆன்சர் வந்து ChatGPT கொடுக்கும். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக ஒரு ஃபேமஸ் மணி மேக்கிங் ப்ராம்ப்டே வந்து எடுத்துக்கிறோம். ஐ வாண்ட் டு மேக் 1 crore in the next 3 months using social media. கைடன்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஆஃப் ஹவு ஷுட் ஐ மேக் இட். ஸோ இதான் வந்து பேசிக்கான ப்ராம்ப்ட் நம்ம எல்லாமே கொடுக்குறது. இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் கொடுக்க வேண்டியது, வாட் ஆம் ஐ மிஸ்ஸிங் அவுட் தட் ஐ டு நாட் நோ டு ஆஸ்க். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ChatGPT நீங்கள் கொடுத்துருக்கிற ப்ராம்ப்டை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி அந்த ப்ராம்ப்டில் நீங்கள் எந்த மாதிரிலாம் பெட்டராக கேட்டிருக்கலாமோ அது எல்லாத்தையும் வந்து சம்மரி பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த ப்ராம்ப்டை நீங்கள் ஜஸ்ட் எடுத்து மறுபடியும் பேஸ்ட் பண்ணினா போதும், ChatGPT உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். நீங்கள் எந்த மாதிரி வந்து 3 மாசத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரிக் நம்பர் 2 அதே ப்ராம்ப்ட் தான். ஸோ இப்போ நீங்கள் அந்த ப்ராம்ப்டை கொடுத்ததுக்கப்புறம் டேக் தி ஆப்போசிட் வியூ அண்ட் ஆர்கியூ அகேன்ஸ்ட் மீ அப்படின்னு கொடுங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT வந்து உங்களுடைய ப்ராம்ப்ட் அனலைஸ் பண்ணி இதை வந்து நான் எந்த மாதிரியெல்லாம் பண்ணால் என்னால் வந்து அச்சீவ் பண்ண முடியும், நான் அச்சீவ் பண்ணும்போது எனக்கு எந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் எல்லாமே வரும் அப்படிங்கிறத ஒரு அதர் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுறப்ப எனக்கு வந்து பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். நான் வந்து என்னுடைய அச்சீவ்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதையுமே நீங்கள் ஈஸியாக ChatGPT மூலியமா பண்ணிக்கிற முடியும். ஓகே, நம்பர் 3 அதே ப்ராம்ப்டை மறுபடியும் பேஸ்ட் பண்ணுங்க. இஃப் திஸ் ஃபெயில்ஸ் ஹவு வில் இட் ஃபெயில் அண்ட் ஹவு டு ஐ ஃபிக்ஸ் இட். ஸோ இப்போ ChatGPT என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் 3 மாதத்தில் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா, ஏதாவது ஃபெயிலியர்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் வரும், அந்த ஃபெயிலியர்ஸை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அந்த ஃபெயிலியர்ஸை நீங்கள் எப்படி பாசிட்டிவாக மாற்றி உங்களுடைய அச்சீவ்மெண்ட் எப்படி, உங்களுடைய டார்கெட் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் வந்து கொடுத்துரும். ஸோ தட்ஸ் ஆல். அடுத்து 4வது அதே ப்ராம்ப்டை மறுபடியும் பேஸ்ட் பண்ணிட்டு, வாட் வுட் அன் எக்ஸ்பர்ட் நோட்டீஸ் ஹியர் தட் அ பிகினர் வுடன்ட். இந்த இடத்துல ChatGPT என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து நிறைய பீப்புள் வந்து 3 மாசத்துல 1 கோடி ரூபாய்லாம் ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது பில்லியனியர்ஸ், மில்லியனியர்ஸ் அவங்க எல்லாரும் எந்த மாதிரி வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி வந்து நீங்க எப்படி ஃபாலோ பண்றது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் வந்து கொடுத்துரும். ஸோ நவ் ஐ காட் த ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ். ஸோ 5th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவ் மீ பேட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஃபிக்ஸ் இட் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு கொடுக்குறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ChatGPT வந்து நம்மளுடைய ப்ராம்ப்டை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கு வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து பேட் ஆன்சர் வந்து வரும் அப்படிங்கிறது, அந்த ஆன்சர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸையும் கொடுத்துரும். அதாவது யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக தான் பேசுவாங்க. இதை பண்ணாத உனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், இதை பண்ணாத உனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவாக வந்து ரொம்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ChatGPT வந்து நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சோம். இந்த நெகட்டிவாக பேசுறத பாசிட்டிவாகவும் உங்களுக்கு வந்து மாற்றி கொடுக்குறதுக்கு ChatGPT வந்து ஹெல்ப் பண்ணும். ChatGPTல இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப மினிமம் தான். இதை விட நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கிற முடியும். அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வர்ற ஏப்ரல் அண்ட் மேல வந்து நம்ம AI சம்மர் சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்த போகிறோம். இந்த வருஷம் 2026க்கான AI சம்மிட் 2026 வந்து நடத்த போகிறோம். உங்களுக்கு ஒருவேளை என்னுடைய லைஃப்பை வந்து நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நிறைய கற்றுக்கிட்டு என்னோட லைஃப் ஸ்கில்லை வந்து நான் அப்ஸ்கில் பண்ணணும், நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும், நான் வந்து என்னுடைய லைஃப்பை வந்து லெவரேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி பாருங்கள். அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.